பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜெய திருவடிகளே சரணம். தொடர்ந்து ஆயர்பாடியில் உள்ள இளம் பெண்கள் யசோதையிடம் கண்ணனின் தீம்புகளை பற்றி முறைப்பாடு சொல்கிறார்கள். மாவழி வேள்வியில் மானுருவாய் சென்று மூவடி தாயென்று இறந்த இம்மண்ணினை ஓரடியிட்டு இரண்டாமடி தன்னிலே தாவடியிட்டானால் இன்று முற்றும் தரணி அளந்தானால் இன்று முற்றும். கண்ணன் செய்த ஒரு லீலைகளையும் ஒரு பாசுரமாக கொடுத்திருக்கிறார். அந்த பெண்கள் யசோதையிடம் முறையிடுகிறார்கள். என்னென்று? யசோதையே, இக்கண்ணனானவன் மகாபலி செய்த யாகத்தில் வாமன வடிவில் சென்று மாவழி வேள்வியில் மகாபலி செய்த யாகத்தில் மான் உருவாய் சென்று வாமன வடிவத்தில் சென்று 3 அடி மண்கொடு என்று யாசித்து மூவடி தாயென்று இறந்த யாசித்து கேட்ட இம்மண்ணினை ஓரடியாக அளந்து 2வது அடியிலே மேலுலகங்களை அளக்க ஓரடி இட்டு 2ஆம் அடி தன்னிலே தாவடி இட்டானால் தாவி அடியிட்டான். மேலுலகங்களை அளக்க தாவி அடியிட்டான். இப்படியாக தேவர்களுடைய விருப்பத்தை முடித்து கொடுத்தவன் எங்களுடைய விருப்பத்தை செய்யாமல் வருத்துவதால், அதாவது இப்படியெல்லாம் செய்கிறான், அவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்துகிறேன், எங்ககிட்ட வந்து ரொம்ப தீம்பு பண்ணுறானே, இது என்ன நியாயம் என்று யசோதையிடம் வினவுகிறார்கள் அந்த பெண்கள். தாளை தன் ஆம்பல் தடம் பெறும் பொய்கை வாய் வாழும் முதலை வலைப்பட்டு வாதிப்பு உன் வேலம் துயர் கெட விண்ணோர் பெருமானாய் ஆளி பணி கொண்டால் இன்று முற்றும் அதற்கருள் செய்தானால் இன்று முற்றும். தாளை இலை தலைகள். இந்த கண்ணன் கரையில் தாளை மடல்களையும் நீரில் குளிர்ந்த ஆம்பல்களையும் தாமரைப்பூ ஆம்பல் தாளை தன் ஆம்பல் தடம் பெரும் பொய்கை பெரிய குலத்திலே வசிக்கின்ற முதலையாகிய வலையிலே அகப்பட்டு கொண்டு துன்பப்பட்ட கஜேந்திர ஆழ்வானது. கஜேந்திரன் யானையின் கஜேந்திரன் துன்பம் தீர தேவர்களுக்கு தலைவன் என்பது தோன்ற வேலம் துயர்கட யானை அதன் கஜேந்திரன் துயரத்தை கெடுத்தவனும் பின்னோர் பெருமானாய் தேவர்களுக்கு தலைவன் என்பது கருடன் மீது ஏறி வந்து ஆளி பணிகொண்டான். விண்ணோர் பெருமானாய் ஆளி பணிகொண்டான். சக்கர ஆயுதத்தை ஏவி முதலையை கொன்று அந்த யானைக்கு கருணை செய்தான். அந்த முதலையிடமிருந்து விடுவித்த அந்த நல்ல குணமுள்ள அந்த கண்ணனானவன் எங்கள் விஷயத்தில் கொஞ்சமும் கருணை காட்ட மாட்டேங்கிறான். அதற்கு அருள் செய்தானால் இன்று முற்றும். இங்கு 2 அர்த்தங்களை எடுத்துக்கொள்ளுங்க. முதலையிடம் அகப்பட்ட யானைக்கு அருள் செய்தான், எங்களுக்கு செய்யவில்லையே, அதற்கு அருள் செய்தானால் அவங்களுக்கு செய்யும்போது எங்களை இந்த மாதிரி பாடாப்படுத்துகிறானே இந்த கண்ணன், என்ன செய்வது என்று முற்றும். இத்தோடு நாங்கள் அழிந்தோம் என்று முடிக்கிறார். வானத்து எழுந்த மலை முகில் போல் எங்கும் காணத்து மேய்ந்து கழித்து விளையாடி ஏனத்து உருவாய் இடந்த இம்மண்ணினை தானத்தே வைத்தானால் இன்று முற்றும் தரணி இடந்தானால் இன்று முற்றும். வானத்து எழுந்த மலை முகில் போல் எங்கும். எப்படி? வானத்தில் தோன்றிய மலை பொழியும் மேகம் போல், வானத்தில் கிளம்பி இருக்கிற முகில் கருத்த மேகம் போன்ற எங்கும் காணத்து மேய்ந்து மலை பொழியும் மேகம் போல் விளங்கும் கழித்து விளையாடி செருக்கடைந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு கழித்து விளையாடி ஆனந்தத்தோடு விளையாடும்
ஏனத்து உருவாய். வராக விளையாடிக்கொண்டே இந்த பூமியை குத்தி எடுத்து ஏனத்து உருவாய் இடந்த இம்மண்ணினை. ஏனம் அந்த ரூபம், ஏனத்து உருவாய் அந்த ரூபம் எடுத்திருக்க. என்ன ரூபம்? வராக அவதாரம் எடுத்து இந்த பூமியை குத்தி எடுத்து இந்த இடத்திலேயே இவன் இடம் எடுத்து இந்த மண்ணினை தானத்தே வைத்தான். அப்படியே அதை அங்கே அவன் வைத்தான். வெள்ளத்தில் மூழ்கிய பூமியை இடந்து எடுத்தவன் விரக வெள்ளத்திலே மூழ்கும்படி எங்களை விட்டிருக்கின்றான். எங்களை கஷ்டத்தில் இந்த அளவுக்கு ஆக்குகின்றானே என்று முறையிடுகிறார்கள் யசோதையிடம். கமலக்கண்ணன் தன்னை யசோதைக்கு மங்கை நல்லார்கள் தாம் வந்து முறைப்பட்ட அங்கு அவர் சொல்லை புதுவைக்கோன் பட்டன் சொல். இங்கு இவை வல்லவர்க்கு ஏதம் ஒன்றுமில்லையே. மங்கை நல்லார்கள், மங்கை பருவமுடைய பெண்கள், இளம் பெண்கள், மங்கை நல்லார்கள், இளம் பெண்களை, அந்த பெண்களுக்காக ஆயர்பாடியில் உள்ள பெண்களை வர்ணிக்கிறார். மங்கை நல்லார்கள், மங்கை பருவமுடைய பெண்கள் கண்ணனை குறித்து யசோதையிடம் வந்து முறையிட்ட. கமலக்கண்ணன் தன்னை யசோதையிடம் வந்து முறையிட்ட மங்கையர்களின் வசனத்தை யசோதைக்கு தாம் வந்து முறைப்பட்ட அங்கு அவர் சொல்லை, அந்த மங்கையர்களின் வசனத்தை புதுவைக்கோன் பட்டன் சொல். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவனாகிய பெரியாழ்வார் அருளிச் செய்த இந்த 10 பாசுரங்களையும் இங்கு இவை வல்லவர்க்கு ஓத வல்லவர்கள் ஏதம் ஒன்றும் இல்லையே, துன்பம் எதுவும் இல்லாமல் நிறைந்து வாழ்வார்கள் என்று இந்த பகுதியை முடிக்கிறார் பெரியாழ்வார். அயலகத்தார் முறைப்பாடு, குறைகளை சொல்வது, இவன் கண்ணனுடைய தீம்புகளை இத்தோடு முடிக்கிறார். தீம்புகளை யசோதையிடம் மக்கள் முறையிடுவதைத்தான் இதுவரைக்கும் பார்த்தோம். அடுத்த பகுதியில் பார்க்கலாம் தொடர்ந்து. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். உடையவர் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.